திருச்சிற்றம்பலம். பொன்னம்பலம். சிவசிவ. ஸ்ரீ கோவலர் வள்ளி நாச்சியார் உடனாய திருவைகுந்த காலத்தியப்பர் திருக்கோவில். ஞானக்குழந்தை சிவகன்று கருணா அமுத சுவாமிகள். ஸ்ரீ வைகுண்ட காளகத்தி திப்பிராஜபுரம் கும்பகோணம். அவதரித்தது 25/9/2007. திரு ஞானசம்பந்தரை போல் சிறு வயதிலே ஞானம் பெற்றவர் இவர். படிக்க பள்ளிக்கு செல்லவில்லை. இதுவரை 10,000 பாடலுக்கு மேல் எழுதியுள்ளார். சிவத்தொண்டே உலகின் பெரிய என தொண்டாற்றுவதும் சொற்பொழிவு செய்வதும் கோவில் அமைத்து ஸ்ரீ கோவலர் வள்ளி நாச்சியார் உடனாய திரு வைகுந்த காலத்தியப்பர் சன்னதி வைத்து வழிபாடு செய்து வருகிறார். சாமி, சைவ சித்தானந்தத்தை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள். அது சாமி இங்கே உலகத்தில் உண்மை பொருளுங்கிறது 3. அதான் அந்த பதி பசு பாசங்கிறது. அது ஜீவகோடிகளுங்கிறது பல. அதான் பசு. பதிங்கிறது சாமி மட்டும்தான். பாசங்கிறது இந்த பசு பதிக்கிட்ட போகாமல் எடுக்கக்கூடிய ஒரு வஸ்து. அது 3மே உண்மையானது. அது 3த்துலேருந்து 3 வரவில்லை அப்படிங்கிறது. அந்த சைவ சித்தாந்தங்கிறது நிறையா இருக்குது. அதாவது குறிப்பாக கேட்டிங்கன்னா சொல்லலாம், அது போல் போயிட்டு இருக்குது. இது மூலம் தான் சைவ சித்தாந்தங்கிறது படினா இதுதான் இந்த உண்மை பொருளுங்கிறது. 3 உண்மை பொருள், சத்தியமான பொருள் 3 தான். இதெல்லாம் அனித்தியம். அரிய அரணை பற்றி சொல்லுங்கள். அரிங்கிறது திருமால் சாமி. அரணுங்கிறது சாமியோட பேர். திருமாலுங்கிறது அந்த உயிர்களில் தேவர்களில் ஒரு பெரும் பதவி. பிரம்ம, விஷ்ணு, இந்திரன், அக்னி தேவர்களில் நிறையா இருக்குது. அது காக்கிற தொழில் செய்யக்கூடிய நவதரு பேதம் இருக்குல்ல, 9 பேதம். சாமியோட 9 பேதத்தில் முக்கியமான பேதம் அந்த பேதம். திருமால் அது இந்த உலகத்தை காக்கக்கூடிய கர்த்தா. சாமி அவர் உள்ள இந்த உலகத்தை பரிபாலனை பண்ணுறாங்க. அவங்க எப்படி சாமி வழிபாடு பண்ணுறது, எங்களுக்கும் அந்த அருள் ஆசையெல்லாம் கிடைக்கணும்னு நாங்கள் விருப்பப்படுறோம். இறைவனுடைய அனுகிரகம் எங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கணும்னு நாங்கள் விருப்பப்படுறோம். அதான் சாமி இதை எடுத்துங்க. சாமி இந்த உலகத்தில் ஒரு பொருள் உண்டா இல்லையாங்கிறதுக்கு பிரமாணம் நிச்சயமானது. பிரமாணம் இல்லாமல் எதையுமே அறிய முடியாது. அது பிரமாணம் தர்க்க சாஸ்திரத்தில் 10 விதமான பிரமாணம் இருக்குது. 10 விதமான பிரமாணத்தில் முக்கியமான பிரமாணம் 3 தான். அதான் காண்டல் அளவை, கருதல் அளவை, ஆகம பிரமாணங்கிறது. ஒரு பொருள் இருக்கா இல்லையானா, இப்போ கடல் இருக்கா இல்லையானா இந்த அளவையை கொண்டு தான் ஒரு பொருள் இருக்கா இல்லையானா அறியணும். இப்போ இந்த பொருள் ஒரு தூண் இருக்கான்னா நம்ம கண்ணால் பார்க்குறோம் தெரியுது. அதான் பிரத்யட்ச பிரமாணம்னு பேர். காண்டல் அளவை. கருதல் அளவைன்னா ஒரு மலையில் ஒரு புகை இருக்குன்னா அந்த புகையை பார்த்தோன்னே நமக்கு என்ன தோணும், இதில் நெருப்பு இருக்கும் அது நம்ம எண்ணுறோம். ஏன்னா ஏற்கனவே புகை இருக்க இடத்துல தான் நெருப்பு இருக்க இடத்துல தான் புகை இருக்குங்கிறத நம்ம கண்டுருக்கோம். அதை வச்சு அனுமானம் பண்ணி இதை புரிஞ்சுக்கிறோம். ஆனால் இப்படி எப்படியுமே சாமியை அறிய முடியாது. அதுதான் ஆகம பிரமாணத்தால் மட்டுமே சாமியை அறிந்து கொள்ள முடியும். அப்படி சாமியே கொடுத்தது அந்த நூல் தான் வேதம், சிவாகமோங்கிற 4 பிரமாணம். வேதம், சிவாகமம், இதிகாச புராணம், திருமுறை, சாத்திர தோத்திரம். அந்த நூலை கொண்டு தான் சாமி கேட்டல் அளவு. அதை கொண்டு தான் சாமி அறிய முடியும். அதில் தான் சாமி ஆகமத்தில் 4 பாதம்: சரியா பாதம், கிரியா பாதம், யோகா பாதம், ஞான பாதம். இந்த ஞான பாதத்தில் தான் அந்த சிவாகம சாமி மோட்சம்னா என்ன, உயிர்னா என்ன, உலகம் இப்படி இந்த உலகத்தோட ஏன் அந்த உலகம் இருக்குங்கிற மாதிரி எல்லாம் அதில் இருக்குது. எல்லாத்துக்கும் இடம் இருக்குது. அதான் ஞான பாதம். எங்களுடைய கர்மா நீங்கணும்னா நாங்கள் என்ன சாமி செய்யணும்? அது எல்லாம் திருவருள்னு எண்ணணும். அதுதான் நடக்கலாம். இந்த வினைங்கிறது 3: ஆகாமியம், சஞ்சிதம், பிராரப்தம்னு.
ஆகாமியங்கிறது ஈட்டக்கூடிய வினை, சஞ்சிதங்கிறது சாமி இப்போ தந்தது, பிராரப்தங்கிறது தான் இது வந்து சஞ்சிதங்கிறது மூட்டை கணக்கில் இருக்கிறது, அதில் வந்து கொஞ்சோண்டு கொடுத்தது தான் நமக்கு வந்து இப்போ பிராரப்தம், இப்போ இந்த பிறவிக்கு உள்ளது. சஞ்சிதம் வந்து மூட்டை கணக்கில் இருக்குது, அதில் கொஞ்சோண்டு சாமி கொடுத்து, பாவம் ஒரு மலை பெருசு இருக்குது, புண்ணியம் ஒரு மலை பெருசு இருக்குது, அதில் கொஞ்சோண்டு 2 கிலோ கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து இதை முதல்ல தூக்கிட்டுருக்கான்னு அனுப்புறது தான் பிராரப்தம். அதுதான் இப்போ நம்மட்டு கொண்டு கொடுக்குறது. அது நடக்கிறதுக்கு திருப்பி நம்ம எதிர நாட்டுறோம்ல, அதுதான் ஆகாமியம். அதான் 3 வேணும். அதான் 3 போனோம்னா அந்த சரியகிரி முகாய தவத்தெல்லாம் செய்து சிவபூசை முகாயெல்லாம் செஞ்சு சாமியம் பாவமும் புண்ணியமும் வர்றது 3 ஆளாக மன ஆக்கு காயத்தால். ஒன்று மனசால பாவம் செய்கிறது, இல்லை வாக்கால் பாவம் செய்கிறது, இல்லை செயலால் செய்கிறது. அந்த மனசால சாமியை நினச்சி வாக்கால் சாமியை தூச்சி கையால் போய் செஞ்சு நம்மளுக்கு செஞ்சுக்கணும். இதுதான் சைவ சித்தாந்தம். இதுதான் வேதத்துலேயும் சிவாகமத்துலேயும் சைவ சித்தாந்தத்தையும் சொல்லப்பட்டு. ரொம்ப சந்தோஷம் சாமி. அறியாமை இருளுக்காக இந்த மக்கள் செய்கிற இந்த இதில் இருந்து நீங்கள் சைவ நெறியை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். சைவ நெறியினுடைய ஓங்குதல் எப்படி இருக்கணும்? அதான் சொன்னேன், சைவ சமயம் தான் இப்போ என்னென்ன பிரமாண அளவாக இந்த சைவ சித்தாந்தங்கிறது இருக்கிறது. சைவ சமயத்தை சார்ந்தவங்களோட சாமியோட திருவடியை சேர்ந்தவங்களோட வினை நீங்கள் அறியாமை நீங்கள் ஒரு இறைவனையும் வழிபாடு பண்ணி அவங்கள நெருங்குறப்ப தான் நம்மளுடைய கர்மா கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் அப்படின்னு. ஒவ்வொரு சாமியும் இல்லை, சாமியை மட்டும்தான், பரமேஸ்வரனை மட்டும்தான், வேற எந்த சாமியுமே வந்து தீர்க்க முடியாது சைவ சித்தாந்தத்தில். இறைவன் பாதத்தை பற்றி பிடிச்சுக்கணும். ஆமாம், அது பிடித்து கொள்ளணுங்கிறது வந்து எப்படின்னா இப்படி தான் அந்த சாமியை சேர்ந்து இருக்கணும், சாமிக்கு தொண்டு செய்யணும். அதுக்கு வந்து நம்ம மனவாக்கு காயங்களால் சாமிக்கு தொண்டு செய்யணும். கர்மா வினையிலிருந்து ஆமாம், அதான் காப்பாற்றிக்கலாம். அதான் 3 கர்மா அந்த அது நீங்கிவிடும். சிவாய நமக்கு சிற்றம்பலம். இத்தலத்தில் சுவாமி ஹரிஹர்த்த மூர்த்தியாக இடக்கையில் சக்கரமும் வலக்கையில் உடுக்கையுடன் சிவவிஷ்ணுவாக காட்சி தருகிறார். அனைவரும் இத்தலத்திற்கு வந்து ஞான குழந்தையை பார்த்து ஆசி பெற்று எல்லாம் வல்ல எம்பெருமானின் ஆசி பெறுமாறும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நம்மையா, இந்த கோவிலுக்கு நீங்கள் வந்திருக்கிறத நினச்சி நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். நாங்களும் அந்த கோவிலுக்கு வந்து ஒரு 6-7 வருஷமாக வந்துட்ருக்கோம். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக திருப்தியாக இருக்குது. இந்த குழந்தை சாமியை தரிசிக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய அடியார்கள்ட்டெல்லாம் நானும் சொல்லியிருக்கிறேன், நிறையா பேர் வாங்க சாமிகிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க, நிறைய நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். எப்படி சொல்லணும்னா, சின்ன குழந்தையாக இருந்து இப்போ வளர்ந்து அவங்க ஆளாகிற வரைக்கும் இப்போ ஒரு 7-8 வருஷமாக நாங்கள் வந்து தரிசனம், ஒரு மாதத்தில் ஒரு டைமாவது வந்து நாங்கள் தரிசனம் பண்ணிட்டு போவோம். நானும் எங்கள் வீட்டில் எல்லாருமே, எங்கள் வீட்டுக்காரவங்க, எங்கள் குழந்தைங்க எல்லாருமே. எங்களுக்கு நிறைய நன்மைகள் நடந்திருக்கு. சிவாய நம திருச்சிற்றம்பலம். நான் இது எல்லாருக்கும் இந்த பலன் கிடைக்கணும்னு நான் விருப்பப்படுறேன். அதனால் எல்லாரும் வந்து குழந்தைய தரிசனம் பண்ணிக்கணும். அவங்க கையால் ஒரு சிட்டிகை குங்குமம் கொடுப்பாங்க. அந்த குங்குமத்தை வாங்கி நெத்தியில் வச்சுக்கக்குள்ளேயே நம்மளை அறியாத ஒரு ஆனந்தம் வரும். அப்படி ஒரு ஞான குழந்தை இவங்க. இந்த ஞான குழந்தைய தரிசிக்கிறத நான் ரொம்ப பெருமையாக நான் நினைக்கிறேன். ஒரு நாளும் ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறேன். எனக்கு வீட்டில் இருக்கக்குள்ளெல்லாம் அந்த ஞான குழந்தைய செத்த நேரம் நினச்சேன்னா எனக்கு மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுனாக்கா அந்த குழந்தைய நினைக்கக்குள்ள எனக்கு சந்தோஷமாக இருக்கும். அப்படி நான் இங்கே மனசில் நினைக்கிறது கூட அந்த ஞான குழந்தைக்கு தெரியும்னு நான் நம்புகிறேன். அப்படி ஒரு பக்தி இருக்குது. நல்ல விஷயங்களை ஒரு 2 நிமிஷம் சொல்லுவாங்க. இந்த கோவிலில் போய் நீங்கள் பூஜை பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் இந்த கோவிலுக்கு வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் கேட்கக்குள்ள என்ன சொல்லுவாங்க, சாமி எனக்கு வேலை நல்லா இருக்கணும் அப்படின்னு கேட்குறீங்கன்னா
என்கிட்ட சொல்ல வேணாம், நீங்கள் சாமிகிட்ட போய் சொல்லிவிடுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. சாமிகிட்ட தான் நம்ம போய் பேசணும். சிவன் இருக்காங்க, அம்பாள் இருக்காங்கன்னா அம்பாள்கிட்ட சாமிகிட்ட நம்ம போய் பேசணும். அப்படி நம்ம போய் பேசிட்டு நம்ம வந்து உட்காந்துக்கணும் செவனேன்னு. சாமி அவங்களே என்ன சொல்லுவாங்க, நீங்கள் இந்த கோவிலில் போய் உங்களுடைய பிரார்த்தனையை வைங்க, ஒரு சாமிக்கு ஒரு பாலாபிஷேகம் பண்ணுங்கள், இல்லை ஒரு அர்ச்சனை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய கர்மா எந்த கோவிலில் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் அவங்க சொல்லிடுவாங்க, இந்த கோவிலுக்கு நீங்கள் போங்க, சிவன் கோவிலா, பெருமாள் கோவிலா, அம்பாள் கோவிலா, அந்த கோவிலுக்கு நீங்கள் போங்க, போய் உங்கள் பிரார்த்தனையை வைங்க, அப்போ உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு 2 நிமிஷம்தான் பேசுவாங்களே தவிர பேச மாட்டாங்க சாமி. அதுக்கப்புறம் இந்த 2 விஷயந்தான், இந்த கோவிலுக்கு போங்க, பூஜை பண்ணுங்கன்னு சொல்லிடுவாங்க. அதை நம்ம சரியாக நம்ம கடைப்பிடிச்சிட்டே வரக்குள்ள நம்மளுடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் இருக்குது. நான் அதை பரிபூரணமாக நம்புகிறேன் ஐயா. சிவாய நம. இது எல்லாருக்கும் இந்த பலன் கிடைக்கணும். சிவாய நம.